வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் 2023ல இன்னைக்கு என்ன கொஷின் பார்க்கலாம் வாங்க. கொஷின் நம்பர் 31. ஃபைண்ட் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் சோடியம் டெட்ராக்ளோரோ டைசயனோக்ரோமேட் 3 காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் ஏ Na2 CrCl4 Cn2, ஆப்ஷன் பி Na3 CrCl4 Cn2, ஆப்ஷன் சி NaCr3 Cl4 Cn2, ஆப்ஷன் டி Na2 Cr3 Cl4 Cn2. இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல இருந்து எடுத்திருக்காங்க. அதுவும் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மாலிகுலர் ஃபார்முலா. நமக்கு ஃபார்முலா கேட்டிருக்காங்க, நேம் கொடுத்துட்டாங்க. நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோடியம் டெட்ராக்ளோரோ டைசயனோக்ரோமேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கரெக்டான மாலிகுலர் ஃபார்முலான்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஆப்ஷனை பாருங்கள். இதுலேயே நம்ம 2 ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸில் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா சோடியம் வெளியே தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அவுட் ஆஃப் த ஸ்பியர், கோஆர்டினேஷன் ஸ்பியர். கரெக்டுங்களா? அப்போ நம்ம எங்கே கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் தி கோஆர்டினேஷன் ஸ்பியரில் ஏதாச்சும் நம்மளால எலிமினேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எல்லாத்துலேயுமே குரோமியம் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. குரோமியம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எப்பவுமே வந்து மோர் தென் 2 ப்ரெசென்ட் ஆகாது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலன்னா நம்ம 2 ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த 2 ஆப்ஷனில் தான் ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணலாம், விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர் we have to predict. ஓகே, ஸோ நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கேல்குலேட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு Na2 CrCl4 Cn2. நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேல்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் என்ன இருக்கு, வெளியில இருக்கிற அந்த கவுண்டர் அயன் என்ன இருக்கு, அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோடியம் இங்கே இருக்கு இல்லைங்களா? Na வந்து 2 ப்ரெசென்டா இருக்கு. நமக்கு தெரியும் சோடியத்தினோட வேலன்சி +1ன்னு சொல்லிட்டு. ஸோ 2 சோடியம் ப்ரெசென்டா இருக்கிறதுனால இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம்னா +2 இதனுடைய வேலன்சின்னு சொல்றோம். அப்போ இதோடைய கவுண்டர் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோஆர்டினேஷன் ஸ்பியர். அப்போ நம்ம இதுக்கு என்ன போடுவோம்னா -2 போடுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன எதுக்கு நம்ம ஆக்சிடேஷன் கேல்குலேட் பண்ண போகிறோம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம தெரியாத விஷயத்தில் நம்ம மேக்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு வச்சுப்போம் இல்லைங்களா? ஸோ இது நம்ம எக்ஸின் பேராமீட்டர் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா தென் குளோரின், ஹவு மெனி குளோரின்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஹியர்? 4. குளோரினோடைய ஆக்சிடேஷன் வேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. அப்போ அதை என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். சேம் வே சைனைடு எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஸோ சைனைடோடைய வேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் -1 தான். ஸோ அப்போ இங்கே நான் -1 போட்டிருக்கேன். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் நான் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு நான் கேல்குலேட் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேல்குலேட் பண்ண முடியும். கோஆர்டினேஷன் ஸ்பியரில் என்ன வேலன்ஸ் இருக்குது? -2. அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ பேசிக் கேல்குலேஷன் தான் இது. என்ன ஆகும், எக்ஸு -4 -2 ஈக்குவல் டு -2ன்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ஃபார்ம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா -6ன்னு வரும். ஸோ இது ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் கொண்டு போகும்போது +6ன்னு வரும். ஸோ அப்போ நம்ம மைனஸ் பண்ணோன்னா என்ன வருது, இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +4ன்னு வருது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, +3 காம்ப்ளெக்ஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷனை நம்ம எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். அவங்க Na3 CrCl4 Cn2. ஓகேங்களா? சேம் here also Na+1 valency 3 Na ப்ரெசென்டாக இருக்கிறதுனால அப்போ +3. அப்போ கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு என்ன கேரி அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா -3. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணலாம். குரோமியத்துக்கு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 4 குளோரின் ப்ரெசென்டாக இருக்குது, அதனோட வேலன்சி -1.
2 chlorine 2 cyanide group present ஆயிருக்கு அதனோட வேலன்ஸியும் -1 தான் equal to 3 ஓகேங்களா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா -4 plus 2 ones are 2 -2 equal to -3 இது என்ன ஆகும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -6 ன்னு வரும் இங்க போகும்போது என்ன ஆகும் +6 ஆகிடும் ஓகேங்களா அப்போ நமக்கு ஃபைனலா என்ன வரும் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும் அப்போ நமக்கு இந்த क्वेश्चनக்கு செகண்ட் ஆப்ஷன்ல தான் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருது அப்ப நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க சோடியம் டெட்ராக்ளோரோ டைசயனோக்ரோமேட் 3 காம்ப்ளெக்ஸ் தான் கேட்டிருக்காங்க சோ கரெக்ட்டான ஆன்சர் எதுவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் B தான் இந்த क्वेश्चनக்கு கரெக்ட்டான ஆன்சர் சோ 31 க்கு ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B next question 32 what is the light sensitive solution among the following option A silver nitrate solution option B oxalic acid solution option C sodium hydroxide solution option D copper sulfate solution okay இந்த क्वेश्चन எங்க இருந்து எடுத்துர்க்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது யூனிட் 3 ல இருந்து தான் எடுத்துர்க்காங்க யூனிட் 3 ல light sensitive solution among the following எது வந்து light sensitive solution னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல தான் இந்த क्वेश्चन எடுத்துர்க்காங்க நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டைரக்ட் क्वेश्चन தான் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா 11th 12th பிராக்டிகல் செய்யும்போதே நமக்கு தெரியும் இந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாட்டில்ல வச்சிருப்பாங்க ரீசன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அந்த சில்வர் என்ன ஆகும்னா ஆக்ஸிஜனோட அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்ஸிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு சில்வர் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணிடும் அப்போ அதோட நேச்சரே சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா பட் in the case of oxalic acid sodium hydroxide solution copper sulfate solution இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது நார்மல் பாட்டில்ல தான் வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து என்ன ஆகாதுன்னா ஏரோட அவ்வளவு சீக்கிரத்துல ரியாக்ஷன் போகாது சோ அப்ப இது டைரக்ட் क्वेश्चन தான் அப்போ லைட் சென்சிட்டிவ் சொல்யூஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A silver nitrate solution ஓகேங்களா 32 க்கு ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆன்சர் A next question number 33 what is the geometry of FeH2O6 2+ ion complex option A tetrahedral option B octahedral option C square planar option D trigonal bipyramidal இந்த क्वेश्चन எங்க இருந்து எடுத்துர்க்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது யூனிட் 3 ல இருந்து தான் எடுத்துர்க்காங்க வேலன்ஸ் பாண்ட் தியரில இருந்து எடுத்துர்க்காங்க ஓகேங்களா ஜியோமெட்ரி தான் இங்க கால்குலேட் பண்ண சொல்றாங்க ஜியோமெட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन இங்க நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் போடணும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அவசியமே இல்ல ஆப்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கரெக்ட் ஆன்சர் நம்மளால சூஸ் பண்ண முடியும் என்னன்னு பாத்தீங்க இப்போ டெட்ராஹெட்ரல் அப்படினு பாத்தீங்கன்னா அதோட ஸ்டெரிக் நம்பர் 4 ஆக்டாஹெட்ரல் பாத்தீங்கன்னா 6 ஸ்கொயர் பிளானர் 4 ட்ரைகோனல் பைபிரமிடல் வந்து 5 இது நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரியிலே நம்ம பார்த்து VSC தியரியிலே இந்த கான்செப்ட் பார்த்திருப்போம் ஸ்டெரிக் நம்பர் 4 னா டெட்ராஹெட்ரல் 6 னா ஆக்டாஹெட்ரல் இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் சோ அதை கொஞ்சம் நம்ம இங்க அப்படியே ரிமெம்பர் பண்ணிட்டனாவே இந்த क्वेश्चनக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இங்க வாட்டர் மாலிக்யூலோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6 கொடுத்திருக்காங்க அப்போ 6 வாட்டர் மாலிக்யூல்ஸ் அட்டாச்ட் வித் அயன் அப்ப இங்க என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா 6 கோஆர்டினேஷன் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் எங்க வந்து அதோட ஸ்டெரிக் நம்பர் கோஆர்டினேஷன் நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 ஆக்டாஹெட்ரல் இருக்கு இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடலாம் சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 33 க்கு B ஓகேங்களா ஆன்சர் B thank you friends